வீட்டுக்கு சேரனை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாருமே சேர்ந்து வராங்க. வரும்போது அப்படியே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்க, இவ தான் என் பொண்ணு. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அவன் சரியில்லை. 2 பேரும் சேர்ந்து ஒத்துப்பட்டு வாழலை. அதனால தான் இப்போ வந்து அவன் வேணான்னு சொல்லிட்டு இவ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா. இன்னும் கொஞ்சம் நாளில் கிடச்சிரும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. என்னது, டிவோர்ஸ் ஆன பொண்ணா? அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. கோவம் அதிகமாக வருது. என்னண்ணா இது அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் அமைதியாக இரு சோழா, இது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் இவரை இதுக்கு முன்னாடி மீட் பண்ணி பேசியிருக்கேன். நடந்த எல்லாத்தையுமே இவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஆமாம், இது என்ன புதுசாக இருக்குது, பொண்ணு வந்து மாப்பிள்ளையை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அதாங்க, ஏற்கனவே ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணோம். பார்த்து நாங்கள் பண்ணோம். ஆனால் அந்த மாப்பிள்ளை சரியாக இல்லை. அதனால தான் இப்போ நாங்கள் வந்து பையனை நேராக பார்க்கலான்னு சொல்லிட்டு பொண்ணு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எல்லாருக்குமே கோவமாக வருது. ஆனால் அவங்க யாருமே வாயை திறக்கவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 3 நாளில் நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரிங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போகிறாங்க. போன உடனே அப்படியே கோவமாக வருது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சேர்ந்து. ஆமாம் அண்ணன், உனக்கு என்னென்ன குறை? எதுக்குன்னு 2ஆம் தரமா, அதுவும் அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, ஏன் நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க. இல்லை, அதுக்காக இல்லை, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும், பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு சரண். நீங்கள் நல்லவர், அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நினைக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஓகே தான்ப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணே, உனக்கு எதுக்குண்ணே இந்த மாதிரி, கொஞ்சம் பொறுமையாக இருண்ணே, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நீ ஏன்னா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? உனக்கு ஒன்று தெரியுதா, அவங்க எவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு? 3 நாளே நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுவும் இன்னும் நம்ம போய் அவங்க வீட்டை பார்க்கல, எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறாங்க? அப்போ ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த பொண்ணு வேணாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பல்லவா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா, அவங்க ஏதோ கல்யாணம் சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. இல்லை, இதில் ஏதோ தப்பாக இருக்குது, அண்ணன் எதுக்கு இவ்வளோ அவசரமாக அந்த பொண்ணை ஓகே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே குழப்பமாகவே இருக்கார். நிலா சொல்கிறாங்க, அவர் பாண்டிக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. ஐயோ, அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே போகிறாரு. யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அதான் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்ததில்ல, அந்த பொண்ணு தான் எனக்கு ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. என்ன, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாற்றி ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது நிலாவுக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சும்மா ஃபோன் பேசி பேசி கடுப்பேற்றிட்டுருக்கீங்க, ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள் போங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. டென்ஷன் ஆகிறா, நீ பேசு. நாம் 2 பேர் பேச பேச அவளுக்கு அப்படியே கோவம் கடுப்பு அப்படியே வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரியே அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், ஹோட்டலுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நானா? நேரில் வரணுமா? நம்ம 2 பேர் தனியாக மீட் பண்ணணுமா? சரி, எனக்கு ஓகே தான், நீங்கள் எந்த இடம்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படி நிலாவுக்கு இன்னும் கட்டுப்பாகுது, கோவமாக வருது. கையில் அந்த தொடப்பக்கடை தூக்கி போட்டாங்க, அப்படியே போகிறாங்க. அப்பா, டென்ஷன் ஆகிறா. கண்டிப்பாக இவளுக்கு நம்ம மேலே பாசம் இருக்குது, அதிகமான பாசம் இருக்குது. அது ஒன்று போதும், சீக்கிரமாகவே நிலா நான் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாரு.